வணக்கம் மக்களே. ஒரு வியாபாரி ஒரு நாள் தன்னோட குதிரையில் ஏறி பக்கத்தூருக்கு வியாபாரம் செய்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தான். வழியில் பாதையில் ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாமல் நடந்து வர்றதை பார்த்தான். அந்த மாற்றுத்திறனாளி மீது பரிதாபம் கொண்ட அந்த வியாபாரி குதிரையை கொஞ்சம் நிறுத்தி, நீ யாருப்பா, எங்கே போகிற அப்படின்னு விசாரித்தான். என் பேர் மாணிக்கம், நான் பிறவியிலேயே உடல் ஊனம் கொண்டவன். பக்கத்து ஊரில் நடக்கிற சந்தைக்கு போகிறேன். வண்டியில் போகிறதுக்கு போதுமான பணம் என்கிட்ட இல்லை, அதனால தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாவேன். பக்கத்து ஊர் இங்கேருந்து 2 மைல் தொலைவு ஆகியிருக்குமேப்பா. ஆமாம் ஐயா, தெரியும் அப்படின்னு சொன்னான் மாணிக்கம். அந்த காலை இழுத்து இழுத்து வச்சு வேகமாக நடந்தான். வெயிலில் அவன் அப்படி நொண்டி நொண்டி நடக்கிறத பார்க்குறதுக்கு வேதனையாக இருந்துச்சு. அதனால் வியாபாரி அவனுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டான். அவன் மாணிக்கத்தை பார்த்து, என் குதிரையில் நீ ஏறிக்க, நான் இறங்கி நடந்து வர்றேன் அப்படின்னா. ஏன் ஐயா, உங்கள் குதிரை 2 பேரை சுமக்காதா அப்படின்னு கேட்டான் மாணிக்கம். அந்த குதிரையை வருத்துறது எனக்கு பிடிக்காது, அதனால் நீ குதிரையில் ஏறிக்கிட்டு வா, நான் அடுத்த ஊர் வர்ற வரைக்கும் கூடவே நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி வியாபாரி குதிரையிலேருந்து இறங்கிட்டான். மாணிக்கத்தை குதிரையில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு தன்னோட குதிரையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். மாணிக்கம் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தபடியே வந்தான். வியாபாரி அரிசி வியாபாரம் செய்ய போகிறதா சொன்னான். அப்போது அவனுக்கு திடீர்னு ஒரு கெட்ட எண்ணம் தோணுச்சு. எனக்கோ சரியாக நடக்க முடியலை, இப்படி ஒரு குதிரை கிடச்சா அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குமே. குதிரைக்கு பணம் கொடுத்து வாங்க என்கிட்ட வசதியும் இல்லை. இந்த குதிரையை எப்படியாச்சும் தந்திரம் பண்ணி அபகரிச்சிடணும் அப்படின்னு ஒரு மோசமான கெட்ட எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு. அந்த எண்ணம் தோன்றின உடனே அவன் ரொம்ப பலமாக யோசித்தான். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். 1 மணி நேரத்துக்கு பிறகு 2 பேரும் ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தாங்க. வியாபாரி மாணிக்கத்தை பார்த்து, தம்பி, நீ வர வேண்டிய ஊர் வந்துருச்சு, குதிரையிலேருந்து இறங்கு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் மாணிக்கம், நான் எதுக்கு கீழே இறங்கணும், இது என்னோட குதிரை தானே அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டான். அட பாவி, இது என்ன அக்கிரமம், உதவி செஞ்ச எனக்கு துரோகம் செய்ய நினைக்காத அப்படின்னு கத்தினான் வியாபாரி. 2 பேருக்கும் காரசாரமான விவாதம் ஏற்பட்டுச்சு. இதை கேட்க ஏராளமான பேர் அங்கே கூடிட்டாங்க. வியாபாரி தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை அந்த கூட்டத்தில் இருந்தவங்கள்ட்ட எடுத்து சொன்னான். மாணிக்கமோ, நான் பிறவியிலேயே ஊனமானவன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன். அதனால் ஒரு தர்ம பிரபு இந்த குதிரையை எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி தானமாக கொடுத்தாங்க. அதனால் வரைக்கும் நான் இந்த குதிரையில் தான் சவாரி செஞ்சுக்கிட்டு வர்றேன். இந்த வியாபாரி என்னோட பேச்சு கொடுத்தபடியே வந்துட்டு இப்போ இது தன்னோட குதிரைன்னு சொல்கிறாரு, என்ன ஒரு நியாயம் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறான். அந்த கூட்டத்தில் ஒரு நீதிபதியும் இருக்கார். அவர் இந்த 2 பேரோட வாதங்களையும் கேட்டார். வியாபாரி பக்கம் நியாயம் இருப்பதை அவருக்கு உள் மனசு சொல்லுது அந்த நீதிபதிக்கு. அதனால் தன்னோட கையில் இருந்த ஒரு சிறு துணியால் குதிரையின் முகத்தை மூடினார். அப்புறம் மாணிக்கத்துக்கிட்ட, இந்த குதிரை 2 வருஷமாக அவங்ககிட்ட இருக்குது சொன்னேன். ஆமாய்யா அப்படின்னு சொல்கிறான் அவன் அழுதுகிட்டே. அப்படின்னா இந்த குதிரைக்கு எந்த கண்ணு குருடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார் நீதிபதி. மாணிக்கம் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறான். வியாபாரிக்கிட்ட வியாபார விஷயமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், புத்திசாலித்தனமாக இந்த குதிரைக்கு எந்த கண்ணு குருடுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டான். சரி, போனது போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு மாணிக்கம் குருட்டாம் போக்கில் சொன்னான், குதிரைக்கு வலது கண்ணு தான் குருடு அப்படின்னு. உடனே வியாபாரி, ஐயா, இது என்னோட குதிரை, இதுக்கு எந்த கண்ணும் குருடு இல்லை, 2 கண்களும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னான் வியாபாரி. நீதிபதி குதிரையோட முகத்தை மூடியிருந்த துணியை எடுத்தார். கூட்டத்தை நோக்கி சொன்னார், நல்லா பாருங்கள், குதிரையின் 2 கண்ணும் நல்லா தெரியுது. இந்த மாற்றுத்திறனாளி தான் பொய் சொல்கிறான், குதிரை அவனோட இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் மாணிக்கத்துக்கிட்ட, நீ குதிரைக்கு சொந்தக்காரனாக இருந்தால் இந்த உண்மை உனக்கு தெரியாமல் இருக்குமா, மரியாதையாக குதிரையிலேருந்து இறங்கி கீழே இறங்கு, இல்லை நானே உன்னை சிறையில் தள்ள வேண்டி வரும் அப்படின்னு மிரட்டினார். பயந்து போன மாணிக்கம் குதிரையிலிருந்து கீழே இறங்கினா. ஊர் மக்கள் அவனை ஊனமானவன் அப்படிங்கிறதுனால கோபத்தை அடக்கிக்கிட்டு தர்மடியெல்லாம் கொடுக்காம தப்பிச்சு தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அது வரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.